விளக்குகிறேன். நல் வாழ்த்துக்களை தந்திட வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. அண்ணா வாழ்த்து வரவேற்பு. தேவலோகத்துல இருந்து வந்திருக்கிறார்ல. ராகவனி ரமணா ரகுநாதா ராகவனி ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி தேசா பார்க்கடல் வாசா ஜானகி தேசா பாடுகின்றேன் பரதா ராகவனி ரமணா ரகுநாதா கல்லான பெண் கூட உள்ளாளே என்னாகி எழுந்தாளே மண்மேடே கல்லான பெண் கூட உருளாதே என்னாகி எழுந்தாளே மண்மேடே வைதேகினானா மடமலை வாசா வைதேகினானா மடமலை வாசா ராகவனே ரமணா ரகுநாதா யாகேசர் உடை நீக்கி அதித்தாரே சங்கீத வளர்கொள்ளு தாரே யாகேசர் உனை நெஞ்சு பதித்தாரே சங்கீத வளர்கொள்ளு தாரே ஸ்ரீராமச்சந்திர ராகவனே ரமணா ரகுநாதா ஜானகி நேசா ஜானகி நேசா வாழ்த்துக்களை தந்தருங்கள் சுவாமி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகுடிநூறு ஆயிரம் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே. நினைத்த காரியம் நடக்க இருக்கின்றது. எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாக மாறக்கடவாய் என்பது வேதத்தின் வாக்கு. அந்த வகையிலே வந்த இடமெல்லாம் சிறப்பு தர வேண்டும் என்பதற்காக உலகமெல்லாம் உன்னை பாராட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது மகளே என்று பார்க்கின்ற பொழுது எல்லாம் வல்ல கந்தப்பெருமான் அழகன் முகன் சண்முகன் சரவண பவா என்று சொல்லப்பட்ட சடாச்சர மந்திரத்தை கையில் ஏந்திருக்கக்கூடிய கந்தப்பெருமானாலே நீடூடி பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று பார்க்கிற பொழுது பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்விடரேது வாராது எப்போதும் சண்முகா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். உன்னிருப்பதமிடந்து அன்புடல் திறம்பணிந்து ஒரு
மன்னக செயலில் அறிந்துடும் அருகா பாரோரெல்லாம் போட்டிடும் குமரா மன்னக செயலில் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போட்டிடும் குமரா வண்ணமையில் ஏறும் வடிவேல் அழகா முருகா முருகா வண்ணமையில் ஏறும் வடிவேல் அழகா வந்தருள் செய்திடுவார் எங்கள் குல சண்முகநாதா வந்தனம் செய்திடுவார் எங்கள் குல சண்முகநாதா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியார் என்னை நீ பார்த்தாலே போதும். அழகே வடிவான கந்தப்பர் மறுநாளே வாழ்க பல்லாண்டு வளர்க நூறாண்டு என்று பார்க்கிற பொழுது பண்டு வெளி கற்கண்டு முடி மாதே ஒன்று விழி கண்டு மொழி மாதே பண்டு வெளி கற்கண்டு மாதே 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 விழி கண்டு மொழி மாதே 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 பண்டு வெளி கற்கண்டு முடி மாதேனி வாழ்ந்திருக்கும் நாடு சொல்லும் போதே ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உயர்ந்த சாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை ஆண்களைத்தான் உணர்ந்த சுவாமி 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 ஞானநிலை தான் உமே சாமி 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 நாடு வளை நாடு பூமி ஆடுதுமா தொண்டை நாடு சொந்த ஊர் சிற்றூர் குலக்கடவுள் முருகப்பெருமான் தாங்களின் பேர் என்னமா வள்ளி வந்ததற்கான காவல் காவல் வேளை என்ன காவல் திணைக்காவல் உலகத்தில் காவல் காக்க வேண்டும் என்றால் பாதுகாவல் ஒருவன் தேவைப்படுகின்றான் உண்மை மனத்திற்கு பாதுகாப்பு இறைவன் 1000 பேர் காவல் காத்தாலும் மனக்கதவு என்று ஒன்று வேணும் மூப்பில்லா குமரி வாழ்க்கை முனையில்லா அரசர் வீரம் காப்பிலா விளைந்த பூமி கரையிலா இருந்த எரி கோப்பிலா கொண்டயோளம் குருவிலா கொண்ட காலம் ஆப்பிலா சகடு போல் அழிந்து கெடும் என்பார்கள் ஆனா எந்த வகையில நம்ம வாழ்ந்தா கூட நம்மளுக்கு பாதுகாப்பு ஒன்று வேணும் பள்ளி நல்லா படிக்கணும்னா நல்ல குருநாதர் ஒரு பாதுகாப்பு விவசாயம் பண்றதற்கு நீரை தேக்கி வைப்பதற்கு கம்மா என்று சொல்லப்பட்ட கரை பாதுகாப்பு வண்டி ஓட வேண்டும் என்றால் அச்சாணி என்று சொல்லப்பட்ட பாதுகாப்பு அதுபோல் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு வாழ்க்கையில கணவன் அண்ணன் தம்பி தகப்பன் என்று சொல்லப்பட்ட வரிசையில இன்று முருக கடவுள் உங்களுக்கு பாதுகாப்பு எதுக்கு முருகன் வந்து பாதுகாப்பா இருந்தாலும் தெய்வமாக பாதுகாக்கலாம் 1000 பேர் பாதுகாத்திருந்தாலும் மனபோது ஜென்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை மனசு வந்து என்னைக்குமே ஒரு நிலையில இருக்கணும் 1000 பேர் அண்ணன் தம்பி காவல் காத்தாலும் எனக்கு பெற்றவர்கள் காவல் காத்தாலும் உற்றார் உறவர் பாதுகாப்பா இருந்தாலும் முதல்ல வந்து பெண்களுக்கு தற்காப்பு என்று ஒன்று வேணும் தனக்கு தானே எவள் ஒருவள் வந்து மனசை கட்டுப்பாடோடு வைத்துக் கொண்டிருக்கின்றாலோ அங்கதான் வந்து பெண்கள் வந்து உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்னைக்கும் பெண்கள் வந்து சுய மரியாதையை எதிர்பார்ப்பார்கள் பூந்த வீட்டுக்கு வந்து பெண்ணு போறாள்னா எதை எதிர்பார்த்து போறா பாசம் பந்தம் ஏன்னா நம்ம புகுந்த வீட்டுல வந்து அத்தனை உறவுகளினுடைய சொந்தத்தையும் ஒரே இடத்தில் தேடக்கூடியவள் பெண் கணவனிடம் ஆனா எல்லாமே அந்த அவளுக்கு கிடைத்து விடுறதா ஏமாற்றம் என்பது பல இடங்களில் இருந்துட்டாலும் சுயமரியாதை என்பது பெண்களுக்கு அவசியம் இந்த சுயமரியாதை இல்லாத இடத்தில் பெண்கள் ஒரு நாளும் சிறப்பாக வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது தன்னுடைய கணவனுக்கு மதிப்பில்லாத இடத்துல செத்தா கூட போக மாட்டான் தன் கணவனுக்கு மதிப்பில்லாத வீட்டில் பெண்கள் ஏற்று முழிக்க மாட்டா இறப்பை கூட வந்து கேட்காத ஒரு பெண்ணாகப்பட்டளோ அதுதான் அவளுக்கு உள்ள பெருமை ஆனா ஒரு பெண்ணுடைய அந்த மதிப்பில்லாத வீட்டில் ஆண்கள் என்னைக்காவது போகாம இருக்கீங்களா என்னை இங்க மதிக்கிறாங்களே இல்லைங்க என்னோட பேசுறாங்களே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பெண் வந்து ஆண்கிட்ட மட்டும்தான் சொல்லுவா தன் கணவன்கிட்ட வந்து சொல்லுவா ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த வீட்டுக்கு தான் விழுந்து விழுந்து போய் உபசரணை பண்ண போவீங்க அதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த சுயமரியாதை என்பது வந்து பெண்கள் எதிர்பார்க்கக்கூடியது அந்த எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை வந்து சிறப்பாக எண்ணம் போல் வாழ்வுன்னு சொன்னீங்கல்ல மனுஷனுக்கு வந்து எண்ணம் போல் வாழ்வு அமைந்து விட்டால் இறைவனே வணங்க மாட்டோமா எண்ணம் போல் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா சாமியை கும்பிடுவோமா சுவாமி நீங்களும் வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடியவர் நம்ம நினைக்கிறது போல நடந்துருச்சுன்னா நீங்க வந்து கோயில்ல போய் கும்பாபிஷேகம் பண்ண முடியுமா முடியாது தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை தான் தெய்வத்திடம் வந்து பக்தர்கள் ஆகிய நம்ம வேண்டுதல் என்பது இறைந்ததுனாலதான் கோயில் குளங்களை கட்டி வைத்து கும்பாபிஷேக விழாவை நடத்தி பக்தர்களாகிய இல்லைன்னா அந்த உலகத்துல பகவான் என்றைக்கும் இல்லாமல் போய் விட்டிருப்பார்
இப்ப எண்ணம் போல் வாழ்வுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, எண்ணம் எண்ணக்கூடியது உயர்வான நிலையில் எண்ணணும். நம்ம எண்ணறதே வேற மாதிரி எண்ணம்னா வாழ்க்கை அதை காட்டிலும் தரமட்டமா போயிடும். உயர்வான எண்ணங்கள் எண்ணினால் வாழ்வு என்பது உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் 1000 பேர் பாதுகாப்பா இருந்தாலும் எண்ணிலையும் தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இருந்து காவல் பணியை செய்யணும் அப்படின்றதுக்காக நான் இவ்விடத்திற்கு வந்திருக்கேன் சுவாமி, வேற ஒன்றும் இல்லை. சுயமரியாதை பெண்ணுக்குத்தான் அதிகம். யாருமா சொன்னது? பெண்ணுக்கு மட்டும் சுயமரியாதை கிடையாது, அதிகம் எதிர்பார்ப்பால் சொன்னேன். சுயமரியாதை என்பது ஆண்மகனுக்கு உயிர் போன்றது. எப்படி ஒரு ஆம்பளைக்கு சுயமரியாதை என்பது உயிர் போன்றது. அந்த சுயமரியாதை இழந்து விட்டால் அவன் இறந்ததுக்கு சமம். அதனாலதான் என்ன பண்ணுவான், என்னதான் 20 வயதுக்கு முன்னால் அவள் யார் என்றே தெரியாது. ஒரு பெண் 20 வயதுக்கு முன்னால் அவள் யார், யார் பெற்ற பெண், இவள் தான் மனைவியா வருவாளா அப்படின்னு நினைச்சு பார்ப்போமா? ஆனா ஒரு பெண் வந்து விட்டால் அந்த பெண்ணுக்காக கடைசி வரை தன் வாழ்க்கையை துணை நின்று காப்பாற்றக்கூடியவன் ஒரு ஆண்மகன். ஆனா அந்த பெண்ணை பெற்ற வீட்டில் நல்ல ஒரு மாப்பிள்ளை 3 நாளைக்கு மேல உட்காந்து சாப்பிடுவானா? சுயமரியாதை உள்ளவன் மாமனார் வீட்டுல 3 நாளைக்கு மேல உட்காந்து சாப்பிடுவானா? அவன் உசுரே போனாலும் பரவாயில்ல, 3ஆவது நாள் வாங்கம்மா போயிருவோம் மனைவிட்ட சொல்லுவான். ஆனா மனைவி சொல்லுவா, இருக்கட்டுங்க அப்பா விடுதானே, ஒரு நாளைக்கு இருந்துட்டு போவோம். ஆனா உனக்கு அப்பா, எனக்கு மாமனார், அதனால விருந்து மருந்து 3 நாளைக்கு. இந்த சுயமரியாதை சொல்லி கொடுப்பவனே ஒரு ஆண்மகன் தானமா. அப்பா இருக்காரு, பொம்பளை பிள்ளை வாக்கப்பட்டு போறா, அப்ப தன் மகளுக்கு தகப்பன் சொல்லுவேன். எப்படி எல்லாரும் அழுவாங்க. ஒரு பெண் ஒரு வீட்டை விட்டு போகும் பொழுது கல்யாணம் முடிச்சு போறா. என்னுடைய பெத்த பிள்ளையாவே இருக்கட்டுமே, 25 வயசுல கல்யாணம் முடிச்சு வாழ போற வீட்டுக்கு போனான்டா, அந்த வாழ போற வீட்டுக்கு போற அன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் அழுவேன், தாய்காரி அழுவா, மாமா அழுவா, சொந்த பந்தம்னா அழுவார்கள். எப்படி 25 வருஷம் வளர்த்த நம்ம பெற்ற மகள் நம்மளை விட்டு அடுத்த வீட்டுக்கு போறாளே, ஆனா சந்தோஷம். ஆனா இருந்தாலும் விட்ட பெரிய மனம் இல்லாமல் எல்லோரும் அழுவார்கள். ஆனா தகப்பை மட்டும் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? அழுக மாட்டேன், யாருக்கும் தெரியாம கம்மாக்குள்ள போய் அழுதுட்டு வருவேன். அவன் தானே தகப்பேன். எப்படி இந்த தகப்பன் என்று சொல்லப்பட்டவன் தெய்வம். எல்லாரும் சொல்றோம் நம்ம தாய் தான் உலகத்தில் சிறந்தவர் என்று சொன்னாலும் கூட அந்த கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் தாய். ஆனா கண்ணுக்கு தெரியாத தெய்வம் தகப்பை மட்டும்தான். காரணம் தெரியுமா? எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் மக மீது, ஏண்டா பெற்ற மகள் என்பவள் அது 5 வயசா இருக்கட்டும் 60 வயசா இருக்கட்டும் பெத்த பிள்ளை பிள்ளைதான். ஆனா தன் பெத்த பிள்ளையை மனதில் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவன் தாய் கூட நினைப்பா, வாழ போறையில கணவர் சரியில்லையா வீட்டுக்கு வந்துரு, ஒரே வார்த்தையில பெண் சொல்லி முடிச்சிருவா. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது, எதா இருந்தாலும் பொறுமையா இருந்து பார்த்து கொண்டு வாமா. இந்த பொறுமை என்று சொல்லப்பட்ட வார்த்தையை உருவாக்குவதே ஆண்மகன் தானமா. எங்கேயாவது எந்த பெண்ணாவது பொறுமையா இருந்த பாருங்க சொல்லுங்க. பெண்கள் பொறுமையா இருந்திருக்காங்களா? கிடையாது. இந்த பொறுமைக்கு பொக்கிஷம் ஆண்கள், சுயமரியாதைக்கு பொக்கிஷம் ஆண்கள். ஆண்கள் தான் இந்த பொறுமையும் சுயமரியாதையும் சொல்லிக் கொடுத்து உலகத்துல ஆள்தேன். அதனால என்னாச்சு, சிவபெருமான் என்ன பண்ணாரு, தாட்சாயணி பார்வதி ஆகப்பட்டவள் சக்தி ஆகப்பட்டவளுக்கு தட்சனுக்கு மகளாக பிறந்தாள். ஆனா தவம் இருந்தா. எப்படி நான் சிவபெருமானத்தையும் கல்யாணம் முடிச்சு தவம் இருந்தா. ஆனா இறுதியாக சிவபெருமான் பார்த்தால் காதல் கொண்டார்கள், திருமணம் முடித்து விட்டார்கள். ஆனா கடைசி என்னாச்சு, தட்சனாகப்பட்டவன் மகள் தாட்சாயினி சிவபெருமான் திருமணம் முடிக்கின்றால், முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கையில மலைக்கு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகுது, தட்சன் யாகம் வளர்க்கிறான். அந்த யாகத்துல உலகத்துல எந்த யாகம் வளர்த்தாலும் முதல்ல சிவபெருமானுக்கு கவிர்வாகம் உணவு கொடுக்கணும். இப்ப நம்ம காளியம்மன் கோவிலே யாகம் வளர்த்தா கூட சிவபெருமான் நாமத்தை சொல்லி உணவு கொடுக்கணும். யாகத்துல பெருமாளுக்கு கவிர்வாகம் கொடுக்கணும், இந்திரனுக்கு கொடுக்கணும், இப்படி எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும். ஆனா தட்சன் என்ன பார்த்தேன், அந்த யாகத்துக்கு சிவபெருமான அழைக்கல. அப்ப சிவபெருமானுக்கு கோபம். எப்படி என்னதான் உன் பெற்ற தகப்பனா இருந்தா கூட இந்த உலகத்துல எனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், உங்க அப்பா கொடுக்கல, அதனால அந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாது, சுயமரியாதை இழக்கக்கூடாது என்று சிவபெருமான் சொல்றாரு. ஆனா தாட்சாயினி கேட்டாளா? கேட்கல. அப்பா வீடுதானே நான் போயிட்டு வரண்டு போனான். ஆனா அங்கே அவளுக்கு மரியாதை கிடைக்கவில்லை. அப்பதான் சிவன் சொன்னாரு, நான் சொன்னா இல்லையா, சுயமரியாதை நம்மளுக்கு இருக்கு, உங்க அப்பா வீட்டுக்கு போகாத, நம்மளை அழைக்கல, நம்மளா வாழ்ந்துட்டு போயிருவோம். ஆனா சிவன் சொன்னான், கேட்கவில்லை. தாட்சாயினி போனாள், அங்கே மரியாதை கிடைக்கவில்லை, கோபப்பட்டால், தன்னைத்தானே எரித்து கொண்டாள். இதை பார்த்த சிவபெருமான் தன் தடாமுடியை தலையிலிருந்து பிடியை அடித்தார். விண்ணை பிளந்து கொண்டு மண்ணை பிளந்து கொண்டு அக்னி வீரபத்திரன் வந்தான், தட்சன் யாகத்தை அழிச்சான். அப்ப என்ன, அன்னைக்கே புராண ரீதியாக சுயமரியாதை என்று சொல்லி வாழக்கூடியவன் ஆண்கள் தான் என்பதற்கு எடுத்துக்காட்டு சிவபெருமானுடைய கதை. அதனால நான் நீங்க நல்ல ஒரு சிறப்பு. ஏன்னா நான் அவங்கதான் வாழ்றாங்க இவங்கதான் வாழ்றாங்கன்னு சொல்லல, சுயமரியாதையை எதிர்பார்ப்பவள் பெண்ணுன்னு சொல்லி நினைத்தாரு. அதுக்காக ஆண்களுக்கு சுயமரியாதை இல்ல, சுயமரியாதை இல்லாமல் தான் வாழ்றாங்கன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது.
ஏன்னா ஆணும் பெண்ணும் வந்து சேர்றதுதானா இல்லறம் என்பது நல்லது. ஆணுக்கு பெண் இளை பிள்ளை அப்படின்னு இருக்காங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் புகுந்த வீட்டுக்கு போறா அப்படின்னா ஒரே ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு 10-15 பேர் சேர்ந்து மொத்தமா போய் ஒத்த பொண்ணை பாக்குறதுக்கு போவீங்க. கூட்டமா தான் போறது. எங்க தனியா போய் ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளைய தன்னந்தனியா போய் வீட்டுல போய் சந்திச்சு பார்த்துட்டு வந்துருவீங்களா? யாரா புதுசா வந்து ஒத்தையில வந்து என் பொண்ணை பார்க்க வர்றேன்னு சொல்லி அடித்து துரத்திடுவாங்க. அந்த சொந்த பந்தத்தோட போய் பார்த்தா தான் இன்னாருக்கு இன்னாரு இந்த வீட்டுல பிறந்த பையன் அப்படி சொல்லி வந்து எல்லாரும் போய் தான் வந்து மரியாதையோட பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு மஞ்ச கயித்துக்கு கட்டுப்பட்டு அத்தனை சொந்தங்களையும் அப்பா அம்மா உறவினர்கள் அத்தனை ஊர் எல்லாத்தையும் கட்டுப்பட்டு தனிமையால் வரக்கூடியவள் பெண். நல்லா கேட்டுக்கிறீங்க. ஒரு பொண்ணை பார்க்க ஊரோட சேர்ந்து போவியே. ஆனால் ஒரு பெண் ஒரே ஒரு மஞ்ச கயித்தை கட்டுப்பட்டு அந்த ஊரையே விட்டு வரக்கூடியவள் பெண். அந்த ஆணுல வந்து தைரியம் என்பது வந்து ஆணை காட்டிலும் பெண்களுக்கு உண்டு. நீங்க சொன்னீங்க பொறுமை வந்து யார்கிட்ட இருக்குது, சுயமரியாதை வந்து ஆண்கள்கிட்ட தான் இருக்குது, பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு. இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து பொறுமைக்கு இலக்கணம் யாரு? பூமாதேவி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லி கோபத்தோட தன் மகளை இவ்வளவு நாள் வளர்த்த பிள்ளைய வந்து ஒரு அதாவது சங்கடமா கண் கலங்கி நிக்கின்ற பொழுது நீ வாமான்னு முதல்ல தகப்பன் தான் சொல்லுவாரு. ஆனால் தாயாகப்பட்டவள் தான் புத்திமதி சொல்லி தன் பிள்ளை வாழ்க்கை போய்விடுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுத்து பாருமா இருந்து பாருமான்னு சொல்றவள் யாரு? பெண்ணு. ஏன்னா பெண்ணுக்கு தெரியும் எந்தெந்த வாழ்க்கையில் என்னென்ன இன்னல்கள் வரும் சொல்லி பெண்களுக்கு மட்டும் தெரியும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம வீட்டுல வந்து இருந்துருச்சுன்னா தன் பிள்ளை ஊரு உலகம் எல்லாம் வந்து பல விதமா பேசும் அப்படின்னு சொல்லி பொறுமையாய் கல்லால. ஏன்னா சகிப்புத்தன்மை வந்து இருக்கக்கூடியது பெண்களிடம் அதிகம். இருந்தாலும் பெண்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த சந்தேக குணம் என்பது பிறவியிலே பிறந்தது. ஆனால் சந்தேக குணம் இருந்தாலும் சகித்து துணை வந்து பெண்களுக்கு அதிகம் இருக்குது, பொறுமையும் அதிகம் இருக்குது. இந்த வெள்ளந்தி மனசு யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு மட்டும்தான் அந்த உலகத்துது. அதனால நான் மங்கையராக பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, பெண்கள் இந்நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புனித நதிகளாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், பெண்களை மட்டும் ஒப்பிட்டு ஏன் சொல்றாங்க? பெண்கள் எல்லாத்திலையும் சிறந்தவர்கள்னா அப்ப ஆண்கள் சிறந்தவர்கள் இல்லையா? ஒரு நாளும் நான் சொல்லவே மாட்டேன். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் இந்த உலகத்தில் சிறந்தது. ஆண் மட்டும் இருந்தால் இந்த உலகம் நல்லா இருக்காது, பெண்கள் மட்டும் இருந்தால் அதுவும் நல்லா இருக்காது. மேடு பள்ளம் இரவு பகல் ஆண் பெண் எதுகை மோனை தமிழ கூட கற்றறிந்த இருவர் கலந்து பேசணுமா. ஒத்தையில கத்திக்கிட்டு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப யார் யாரு பேசணும்? கற்றறிந்த இருவர் கலந்து உரையாடினால் தான் தமிழுடைய சுவை நயம் தெரியும். இல்லைன்னா தெரியாமல் போய்விடும். நான் வந்து சும்மா யதார்த்தமா தான் சொல்லி நீங்க வந்து பெண்கள் வந்திருக்கீங்களா காவலுக்கு அப்படின்னா சுயமரியாதை என்பது பெண்களுக்கு வந்து அதிகம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம ஆணுக்கு பெண்ணுன்னு தனித்தனியா பிரிச்சு சண்டையை உண்டாக்கு இருக்கு ஊர்ல. ஆணு இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிரச்சனை என்பது வேணாம்னு நான் போய்கிட்டு இருக்கேன். தாட்சாயினி ஆகப்பட்டவள் அழைப்பில்லாத வீட்டுக்கு அழைப்பில்லா என்றாலும் நம்ம பிறந்து விடுதானே. அப்பா வீட்டுக்கு போறதுக்கு அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அழைப்பு என்பது தேவையில்லையே. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன். நம்ம வீட்டுல திரும்ப விசேஷம் நடக்குது, எல்லாரும் வருவாங்க, நம்ம மட்டும் போகாம இருந்தா நல்லாவா இருக்கு. போய் ஒரு எட்டு தான் பார்த்துட்டு வருவோம்னு போனவள் பெண்ணாகப்பட்டவள். பெத்த வீட்டுக்கு போறதுக்கு வந்து சுயமரியாதை என்பது தேவையில்லை. இருந்துட்டாலும் அந்த அவிர்வாகத்தை கொடுக்காதனால அங்கு வந்து ஒருவன் வந்து உருவாகணும், அந்த யாகத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டேல நீங்க வரவே முடியாது அப்படின்னு சொல்லி தாட்சாயினி ஆகப்பட்டவளை வந்து அன்றைக்கு எரிச்சதுனாலதான் சக்தி இல்லாம செவனேன்னு கிடந்தாரு சிவன். எரிச்சு விட்டு இவர் மட்டும் நடமாட வேண்டியதானே. இந்த உலக உற்பத்தியே இல்லாமல் போய்விட்டது. அப்ப எப்ப உருவானது? சக்தியாகப்பட்டவள் மீண்டும் திருமணமாகி சேர்ந்த பின்னத்தை இந்த உலகமே வந்து உற்பத்தி பண்ணது, அப்படியே அசையாமல் நின்றது. அப்ப சொல்லுவாங்க உடம்புல சக்தி இருந்தா செயல்படுப்பா, இல்லாடி செவனேன்னு மூளையில முடங்கிக்கிடு அப்படின்வாங்க. அப்ப சிவனும் சக்தியும் சேர்ந்திருந்தால் தான் சிறப்பு. அன்றைக்கே வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தவர் அர்த்தநாரீஸ்வராய் காட்சி எடுத்தது சிவன். நான் வந்து ஏத்துக்கிறல, மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சிவன், அதையும் நான் வந்து மறுப்பு சொல்லல. இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து முதல்ல ஒளி என்பது தோன்றினது. அதற்கடுத்து ஆரதி பரா சக்தியாகப்பட்டவள் உருவானாள். அந்த சக்தியில இருந்துதான் மும்மூர்த்திகள்ல இருந்து மும்மூர்த்திகளுக்கு துணையாக முப்பெரும் தேவிகள் வந்து உருவானது. அப்ப உலகத்தில் தோன்றப்பட்டது. அது ஆடி பிறந்து விட்டால் சிறப்பு. அம்பாளுக்கு ஏன் தெரியுமா? இந்த உலகத்தை உற்பத்தி பண்றதற்காக தாயாகப்பட்டவள் தாட்சாயினியாக இருக்கக்கூடிய ஆதி பராசக்தி கற்பத்தை சுமந்த மாதம் இந்த ஆடி மாதமா. இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்காக கர்ப்பத்தை சுமந்தாளாம். அதனாலதான் ஆத்தாள் சந்தோஷமாக இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்றதுக்காக ஆடி மாதம் 18ஆம் பெருக்கன்னைக்கு அம்பாளுக்கே அன்றைக்கு வளகாப்பு திருவிழா நடத்தப்பட்டது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல நெல்லையப்பர் கோவில் காந்திமதி அம்மாளுக்கு இன்றைக்கும் வளகாப்பு திருவிழா அந்த ஆலயத்தில் நடத்தப்படுகிறது. ஏன் தெரியுமா? அந்த உலகத்தை உற்பத்தி பண்றதுக்காக அம்பாள் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் அன்றைக்கு எல்லா தெய்வங்களும்
எல்லா தேவாதி தேவர்களும் முனிவர்களும் அத்தனை பேர் வந்து வளகாப்பு திருவிழா நடத்தினாங்க. அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு பெண்கள் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது பெண்கள் சந்தோஷமா இருக்கணும், அந்த குழந்தை சந்தோஷமாக பிறக்கணும், மற்ற ஒரு இடைஞ்சலான பேச்சுகள் மற்ற கெட்ட விஷயங்கள்லாம் பெண்கள் வந்து மனசுல நினைத்தாலும் குழந்தைக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த வளகாப்பு ஒன்று நடத்தப்படுகிறது. இப்படியெல்லாம் சிறப்பு இருக்கு சுவாமி. பெண்கள் மட்டும் நல்ல எண்ணத்தோட பிள்ளைகளை பெற்று வளர்க்கலைன்னா இந்த உலகத்துல பிரபஞ்சம் நல்லா இருக்குமா? தாய் புத்து சொன்னால் உதைத்திடும் காலம், உயர் தந்தையை சீரும் காலம், பேய் தெய்வம் என்று உரைத்திடும் காலம், அப்பெரியோர் சொல் கேளாத காலம், வாய் மதம் பிடித்த கரியாரக்காரருக்கு வாய்த்த கலிகாலம். இது கலிகாலம்மா. அற்புதமா சொன்னீங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்கள் 10 பேர் போய் பொண்ணு கேட்பாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் தனியா தைரியத்தோட வர்றா. அது தைரியம் இல்லம்மா. அவன் நம்மளை காப்பாத்துவாங்க ஒரு நம்பிக்கை. ஒரு ஆம்பளை மேல ஒரு பெண் வைக்கக்கூடிய நம்பிக்கை நம்பி வர்றோம்ல. அதான் இல்ல அது நீ பேசுனீங்க, நம்ம அறிவு பேசல சொல்றேன். ஆனா அந்த பெண்ணாகப்பட்ட ஒரு நம்பிக்கை வருது. இவன்ட்ட வாக்கப்பட்டு போறோம், கடைசி வரை காப்பாத்துவேன். அந்த நம்பிக்கையை ஆண்மகன் கொடுக்குறான் பாத்தீங்களா? அதனாலதான் என்ன பண்றான், திருமணம் முடிக்கிற முன்னாடி அதிக காலத்துல என்ன பண்ணா, பெண்ணாகப்பட்டவள் காலில் ஒரு ஆண்மகன் தொட்டு கும்பிடணும். இப்ப எங்கேயாவது எந்த கல்யாணத்துல நடக்குதா? அது இல்ல, எந்த கல்யாணத்திலும் கிடையாது. கல்யாண மேடையில நிறைஞ்ச சபையில என்ன பண்ணணும், ஒரு பெண்மகள் காலை பிடிச்சு அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணணும், அம்மியில வச்சு அந்த பெண் காலை தொட்டு கும்பிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு மிஞ்சி போடுற பழக்கம் உண்டு ஆதி காலத்துல. மெட்டி போடணும். அப்ப என்னாச்சு, அப்ப மெட்டி போடும் போது கேட்பாங்க, அருந்ததி தெரியுதா? தெரியுது. அருந்ததி பார்க்கணும். அந்த அருந்ததி என்பவள் கற்பு கரைச்சி. அம்மியாக இருந்தது யாரு, கல்லாக இருந்தது அது அருந்த, அது அகலிகை. ஆனா என்ன ஒரு விஷயம்டா, இந்த எதுக்காக மிஞ்சி போடுறோம், நம்ம மெட்டி போடுறோம்டா, இந்த கல்லாகப்பட்டது கரையாது. அதே போல இந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு கற்பாகப்பட்டது தன் கணவனுக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னாச்சு, இந்த காலை தொட்டு கும்பிடுவேன். நிறைஞ்ச சபையில ஒரு பொம்பளை கால தனக்கு வரக்கூடிய மனைவி கால ஆம்பளை தொட்டு ஏன் கும்பிடுறான்டா, என்னுடைய குலதெய்வம் நீ, என் குடும்பமானத்தை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனிமே நீ எனக்கு தெய்வம் தொட்டு கும்பிடுறேன். அப்ப அந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன நினைக்கணும், சே நிறைஞ்ச சபையில ஒரு ஆம்பளை நம்ம காலில் விழுந்துட்டானே, கடைசி வரை அவனுக்காக உசுரோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறவ ஒரு பெண். அதானே உண்மை. சத்தியமான ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, பெண்ணுக்குத்தான் பெண்மையை பத்தி தெரியும். அதனாலதான் புகுந்த வீட்டுக்கு போகும்பொழுது இப்படி நடந்துக்கண்டு பெண்கள் சொல்றாங்க. நான் சொல்றேன் மனச்சாட்சியோட, இன்னைக்கு உள்ள பெண்கள் எத்தனை பெண்கள் போய் உங்க மாமனார் மாமியே நல்லா கவனிச்சுக்கண்டு யாராவது சொல்றீங்களா? சொல்ல மாட்டாங்களா? போன தனி குடித்தனம் போயிரு. எந்த வீட்டுல அப்பே அம்மா இல்லாம இருக்காங்களோ அந்த வீட்டுல என்ன பொண்ணை கொடுப்பேன். எத்தனை பொம்பளை சொல்றோம், யோசிச்சு பாருங்க. முதல்ல பெண்ணுக்குத்தான் பெண்ணை பத்தி தெரியும். நீங்க அருமையா சொன்னீங்க, நான் மறுப்பு தெரிவிக்கல. ஆனா இது கலிகாலமா, இந்த கலிகாலத்திலே தன் குடும்பம் தானாக வாழக்கூடிய சூழ்நிலை, அது யாராக இருக்கட்டும். அதனாலதான் தெய்வமே என்ன சொல்லுது, இந்த உலகத்தில் கலியுகத்தில் தர்மம் அழிந்து விட்டது. இந்த தர்மம் அழிய போது என்னாச்சு, நீ கோவிலுக்கே போக வேணாம், ஒரு பெண் கோவிலுக்கே போக வேணாம். ரெண்டு விஷயம் செய்யணும். என்ன விஷயம், கணவனுக்கு பணிவிடை, தனக்கு வாய்த்த மாமனார் மாமியாருக்கு உணவு அளிப்பது. இந்த 2 விஷயம் செஞ்சா போதுமா, நீ எந்த கோவிலுக்கும் போக தேவையில்ல, மாலை போட தேவையில்ல, ஓம் சக்தியில போய் குத்தாட்டம் போட தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. பேசாம மாமன் அந்த வார்த்தையா சண்டை எடுத்து விட்டுறது. ஏடா இருக்கிற நம்ம சொந்த பந்தங்கள் 10 பெண்கள் உட்காருக்காங்க. ஏடா தம்பி வந்து அடிக்கடி பெண்களே குறை சொல்றான்னு நினைக்க வேணாம். ஆனா என்ன ஒண்ணு, ஆனா பெண்கள் தவறுவதற்கு யாரு காரணம், நம்ம சரியில்லை. எப்படி ஆம்பளை மாடு உழுகணும், பெண் மாடு பால் கறந்து வீட்டுல இருக்கணும். ஆனா இப்ப ஆம்பளை மாடுலாம் தண்ணியை போட்டு படுத்துக்கிறது, பெண் மாடு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்து. அப்ப அங்கிட்டு மாறி போச்சு பிரச்சனை. எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனா ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, என்ன சுவாமி, வள்ளி திருமண கதையில நீங்களே கதையை முடிச்சிட்டீங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்தாத்தான் உலகம். அதனால உங்களுக்கு ஒரு கணவனை பார்த்து சேர்த்து விட. எதுக்கு நீங்க கணவனை பாக்கீங்க, ஒரு பொண்ணாகப்பட்டவளுக்கு மாப்பிள்ளைய பார்க்கல தானே. கணவன்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு சொந்தமான பின்னாடிதான் கணவன் என்று ஒரு சொல்லு வரும். ஆமா. அப்ப நான் வந்து பெண்ணாகப்பட்டவள் இருக்கிறேன்னா ஒரு குமரி பெண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்கலாம். அதை விட்டு கணவனை போய் ஏன் பார்த்துட்டு வர்றீங்க? எந்த ஆம்பளையும் நினைக்காமல் இருந்தால் அந்த பெண்ணுக்கு பேரு மாப்பிள்ளை. சரி, பிறந்த நாள் முதல் இவன் தான் தனக்கு கணவன் என்று நினைச்சா அவனுக்கு பேர் புருஷன். அப்படி நீங்க நினைச்சு, நான் நினைக்கவே இல்லை. நீங்க உருங்க சுவாமி, இப்பதான் வந்து சும்மா வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டக்கூடாது. கடல் ஆழம் கண்டவர்கள் உண்டு, கண்ணினுடைய மனதாளத்தை கலக்கிட்டு சொன்ன ஒருவரும் கிடையாது.
என் மனசுல 5 வயதுல இருந்து அரியாப்பரை வந்து முருகனை வந்து தெய்வமாக நினைத்து கொண்டிருக்கேன். இது மறுப்பு கிடையாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் வயது முதிர்ந்தாலும் ஒரு தெய்வத்தை மனசால நினைக்கிறோம்னா அவங்களே கணவன் அடையணும் முடியும். கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இருக்காங்க. தெய்வமே கண்கண்ட கணவன் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அன்றைக்கு ஆண்டாளாகப்பட்டவள் நோன்பு இருந்து பெருமாளை திருமணம் பண்றதுக்காக காதலித்தால் பெருமாளும் ரங்கநாதன் வந்து திருமணம் முடித்து போனார். சூடி கொடுத்த சுடர்கடியால் அப்படின்னு. நான் அப்படியெல்லாம் நினைக்கல. சும்மா வந்து நீங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க கூடாது. நல்லா பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க யாரு? சுவாமிகள், முற்றம் திறந்தவர்கள். ஆமா, நடக்க போவது, நடந்தது, நடக்க இருப்பது எல்லாம் தெரியும். 3மே தெரியும் உங்களுக்கு. ஆனா 3 ஆசைகள் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 3 ஆசைகள். நான் வந்து என்னைக்குமே பதமா தான் பேசுவேன். எனக்கு ஆசைகள் 3 இல்லைன்னு கேள்விப்பட்டேன். 3 ஆசையும் கிடையாதுமா. அப்படி இல்ல இல்ல. அது உங்க அண்ணன் பப்பனுக்காரன் சும்மா சொல்லுவேன் ஆசை ஆசைன்னு சொல்லி. எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது. எங்க அண்ணன் பப்பனுக்காரன் நீங்க தேவலோகத்துல இருந்து அப்படியே குதிச்சு வந்தீங்களாக்க. காலையெல்லாம் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக காசை வாங்கி 15 எங்க சுத்தன ரெங்கன செய்ய நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். பாட்டு பாடுனா சன்மானம் கொடுத்தா பேசாம வாங்கி வந்து வச்சுக்கிறேன். அதை விட்டு இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க, நான் குதிரை விற்க வந்த காசு வர்ற அப்படி எல்லாம் இல்லன்னா வசூல் பண்றீங்களா? தெரியாம தான் கேக்குறியா? கும்பாபிஷேகம் பேரை சொல்லி எம்புட்டு லட்சமா வாங்கினாலும் உங்களுக்கு திருப்தியே இருக்காதா? மனசு போதும்னே சொல்லாதா? மண்ணவாரி தூத்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சுவாமி. உங்களுக்கு திறமை இருக்கிறது, அந்த குடுப்பனை இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த குடுப்பனை என்பது வராது. ஏன்னா தேவர் சமுதாயத்தில் பிறந்து இந்த மந்திரங்களை உச்சரித்து கோயில் கும்பாபிஷேகம் வந்து நடத்தக்கூடிய ஒரு அனுகிரகம் என்பது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு என்பது கிடைக்காது. அன்றைக்கு உள்ள காலங்கள பிராமண இனத்தில் பிறந்தவர்களாம் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு கோவில்ல கும்பாபிஷேகம் வந்து ஆச்சாரியர்கள் நடத்துவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க பிறந்து வந்து இப்படி விசேஷங்கள்லாம் கும்பாபிஷேகம் நடத்துறீங்கன்னா அது பெருமையான விஷயம். வந்து அதெல்லாம் பாராட்டுறேன். அதை விட்டு இப்படி பேச்சுன்னு வந்தா நான் அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்லா அப்படியே வந்து வாசல் பண்ண வேண்டியது. நெய்யும் சோறு பரப்பும் தின்னு விட்டு வீட்டுல போய் வேற எது சாப்பாடு பயங்கரமா சாப்பிடுறீங்களா? இல்ல அதே தானா சாப்பாடு? அம்மா தான் டெய்லி 5 லிட்டர் நெய் வாங்கி கொடுக்காங்க. அதை பிணைஞ்சு சாப்பிடு. வாசல் பண்ணவே லிஸ்ட் போட்டுறீங்களா? இது வேணா அது வேணா அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி சாமி கேட்டுச்சா உங்கள்ட்ட இதெல்லாம் வாங்க சொல்லி? ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? என்ன சுவாமி? ஜாதி முக்கியம் கிடையாது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் போராடினாரு, பகதூர் வெள்ளையத்தேவன் நாட்டுக்காக உழைத்தாரு, கொடிகாத்த குமரன் நாட்டுக்காக உழைத்தாரு. ஏமா தாழ்ந்த குடியில் பிறக்கப்பட்ட குயிலி என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் என்ன பண்ணா? வெள்ளைக்காரன் பீரங்கில உடம்பு முழுதா குண்டை கட்டிக்கிட்டு போய் குதிச்சா. அவள் எந்த ஜாதியா இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும், உயர்ந்தவள் தாழ்ந்தவள் உலகத்துல கிடையாதுமா. நல்ல உள்ளம் படைத்தவன் உயர்ந்த ஜாதி, உண்மை. கெட்ட உள்ளம் படைத்தவன் தாழ்ந்த ஜாதி. தெய்வீக திருமணர் சொன்ன வார்த்தை 2 வார்த்தை. நல்ல உள்ளம் படைத்தவன் உயர்ந்த ஜாதி, எண்ணங்கள் மட்டும் கெட்ட உள்ளம் படைத்தவன் தாழ்ந்த ஜாதி, 2 ஜாதி. அதனால தெய்வீக திருமணர் மேடையில பேசும்போது என்ன சொல்ல தெரியுமா? அடியேன் சொல்கிறேன் கேளுங்கள், அடியேன் சொல்கிறேன் செயல்படுத்துங்கள். நான் என்று சொல்ல மாட்டாராம். தன்னைத்தானே குறைத்து நான் என்றால் அகன்பாவம் அகந்தை என்ற அந்த சொல்லை உணர்ந்து கொண்டு அடியேன் சொல்லுகிறேன் கூறுகிறேன் கேளுங்கள். அப்படி உங்களுக்கு நான் அடியேன் அப்படிதான் மேடையில பேசுவாராம். இப்ப எந்த அரசியல்வாதியாவது அந்த வார்த்தையை பேச பார்த்திருக்கமா? தெரியாது அந்த வார்த்தை. நான் தான் பெரிய ஆளு, என்னமோ சேர போட்டு உட்கார்ந்து என்ன விட்டு ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தான் பேசுறேன். உலகத்தை ஆள போறது மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல கலியுகம் என்பது. கலியுகத்தில் இப்படிதான் ஒவ்வொரு நாளும் அழிவை நோக்கி போக்கி கொண்டே இருக்குமா. ஏன்னா அன்றைக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட வந்து பாண்டவர்கள் வந்து கேட்டாங்களாம் அந்த கலியுகத்துல எப்படி எல்லாம் என்னென்ன நடக்கும் என்னென்ன நிகழ்வுன்னு சொல்லி. அதை வந்து அப்படியே எடுத்து சொன்னாராம். இந்த மாதிரிதான் நடக்கும் அப்படி சொல்லி முன்கூட்டியே விஷயத்தை அறிந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து கலியுகத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சான்றாக முதவே எடுத்து சொல்லிட்டாரு. நம்ம எடுத்த அந்த கதையை சொன்னோம்னா நான் விடிஞ்சு போயிரும். காலையில மாட்டு வண்டி பந்தயம் வேற இருக்குது. அண்ணன் வேளவன் வேலை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. எல்லா வழிதர்ம நேரத்துல நாரதர் வழி சண்டை போடணும். அதான உண்மை. நீனா நானாண்டு பட்டணும் தேவையில்லை. எதுக்குங்க சண்டை? அறிவு சார்ந்த விஷயத்தை பேசுவோம். பேசுறதுனால மக்களுக்கு 4 கருத்து போகுதுல. அதை விட்டுட்டு அந்த கோவில்ல என்ன இருக்கு? இந்த கோவில்ல என்ன சிலை இருக்கு? அந்த சிலையில கிரீடத்துல எத்தனை கல்லு இருக்கு? அந்த கல்லுல எத்தனை வந்து அது நீல நிறமா பவள நிறமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இதையும் கேட்டால் நான் வந்து அதுக்கும் பயப்பட மாட்டேன். அப்படியும் பேசுறதுக்கு தயாரா தான் வந்திருக்கேன். அப்படி நீங்க சொல்லாதீங்க. அப்படி நீங்க சொல்லாதீங்க. வாங்க பேசுவான். என்ன அப்ப விட்டு கொடுத்துட்டு போறது போகும்போது வடத்துல விடக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் முதலியார் எப்படியா அப்புறம் பின்னாடி வர்றவங்களும் இருக்கணும். அப்ப சண்டை போடுவோமா? சண்டை போடுறோம். நீங்க என்ன சண்டை போடுறதுக்கு என்ன பேச்சாள சொன்ன வாதி பிரதிவாதி அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? பெரிய ஆளா நீங்க? பேசி பாப்போமா? வாங்க பேசி பாப்பா. என்னதான் பேசணும்னு வந்து நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல சொல்லுங்க. வாங்க. இதெல்லாம் பேச கூடாது. நீங்க அத பேச கூடாது. அப்புறம் ரொம்ப அப்படி என்ன இது என்னன்னா உலகத்துக்கே புத்தி சொல்லக்கூடியவன் நாரதர் மாதிரி. ஆறு புத்தி இருந்தாலும் உங்களை ஈன்றக்க கூடிய ஒரு தாயாக பாவட்டவர் கலைவாணி இன்னைக்கு ஹயக்கரிவர்ட்ட பாடம் வச்சுக்கிட்டு இருக்கா. கலைக்கு அதிபதியாக கொடுக்க கலைவாணிக்கு அந்த நிலைனா அவர் பெற்ற பிள்ளை நீங்க எல்லாம் ஏமாத்தறா. ஏமா தாய் பெரியவளாக இருக்கா இல்லாம இருக்கா?
ஏன் கிறுக்கு தாய் கூட நல்ல பிள்ளை பிறக்கும், நல்ல தாய்க்கு கிறுக்கு பிள்ளை பிறக்கும். ஆமா. இது அறிவு சார்ந்த விஷயமா? இறைவன் வரப்பிரசாதமா? ஆமா, ஆமா. யாராருக்கு பிறவி பெறங்கள் நீந்து வாழ்ந்தார் இறைவனுடைய தன் ஊழ்வினை காரணமாக ஒவ்வொரு பையனையும் பிறவியில வந்து மனிதன் அனுபவித்தே ஆக வேண்டும். வள்ளுவன் சொன்னான், இன்பமும் துன்பமும் பிறர் தரவாரா. வள்ளுவன் சொல்றாரு, நம்மளுக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் நம்மள இடத்தே வரும். நல்லா பேசணும்னா நல்லது நடக்கும், ஆமா. கெட்டா பேசினா கெட்டது நடக்கும். ஆமா. முற்பர்கள் செய்தின் பிற்பர்கள் விளையும், வினை விருத்தம் வினை இருக்கணும், திணை திணை அறுக்கணும் வந்திருக்காங்க. நாங்கள் ஆமா ஞானியாக வருகிறீர்கள். ஏன்னா 3 காலத்தை அணைந்தவர்ல நீங்க எனக்கு தகப்பன் மாதிரி. அப்படி பேசணும், அப்பா மாதிரி சொல்லணும். அப்படின்னா நீங்க எனக்கு மக மாதிரி. ஆமா சுவாமி. அப்பா சொல்றது ஆனா மேடையில நிக்க வச்சு இப்படி அசிங்க விட்டு பேசுறீங்க. என்ன பெண்ணு தான் பெருசு இல்ல நான் ஆண் தான் பெருசுன்னு சொல்றீங்க. அப்படிதான் தகப்பன் வந்து பேசுவாரா? சிறிய பிள்ளைகிட்ட வந்து வீட்டுல வசை இப்படி எல்லாம் வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். மேடையில வச்சு நித்து அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படி பேசக்கூடாது, அசிங்கம்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எந்த பெண்ணையும் மனசால அசிங்கப்படுத்த நான் அப்படித்தான். யாரை வந்து வம்புக்கு போறதுல வம்பு வந்துருச்சுன்னா விட்டுட்டு போற ஆளு கிடையாது நானு. ஊரான ஊருக்குள்ள ஒன்ன கட்டனாது இல்ல, ஊரான ஊருக்குள்ள ஒன்ன கட்ட நாதி இல்ல. ஆளில் அழகந்தாமா என்னது வல்லரசு. எப்படி ஆளு வல்லரசு? கார்த்திக் ராஜா. இந்த வல்லரசு தர்ம பிரபு அள்ளித்தான் கொடுப்பேன் தெரியுமா முருகப்பெருமை. அப்படி என் கிள்ளி கொடுக்க மாட்டாரா? ஆளில் அழகந்தாமா அறிவு கேத்த ஆடுதாமா. ஊரான ஊருக்குள்ள உன்ன கட்ட நாதி இல்ல, ஊரான ஊருக்குள்ள உன்ன கட்ட நாதி இல்ல. கடான வடிவலகை வந்துடுவேன் சின்ன புள்ள, பொறுத்திருந்து பாரு உன் புருஷனத்தான் கேளு. பாரு உன் புருஷனத்தான் கேளு. ஆமா, பொறுத்திருந்து பாரு உன் புருஷனத்தான் கேளு. அறுபட விட்டுக்காரே அழகான வேலைக்காரே, அறுபட வேலைக்காரே அழகான வீட்டுக்காரே, கண்ட வேலை உன் புருஷன் கேளம்மா. ஆமா, கண்ட வேலை உன் புருஷன் கேளம்மா. கண்ட வேலை உன் புருஷன் கேளம்மா. கருத்து கொஞ்சம் நீயும் கொஞ்சம் வரமா. அந்த வர போற அழக கொஞ்சம் கேளு, இந்த வர போற இழுத்து போட்டு பாரு. ஊரான ஊருக்குள்ள உன்ன கட்ட யாரும் இல்லை. ஒட்ட பானையில ஊத்தி விட்ட ஒரு தண்ணி, ஒட்ட பானையில ஊத்தி விட்ட ஒரு தண்ணி, காலத்தனையும் கொஞ்சம் பாரம்மா. பாரம்மா, காலத்தனையும் கொஞ்சம் பாரம்மா. அந்த வேண அழகான பாரம்மா. அந்த வர போற அழக கொஞ்சம் கேளு, இந்த வர போற எடுத்து போட்டு பாரு. அலுபகலும் இந்த அவத்தையனை விடுத்து, அலுபகலும் இந்த அவத்தையனை விடுத்து, அலுபகலும் இந்த அவத்தையனை விடுத்து, சொல்லிய வார்த்தை கேட்டு சுகமுடல் வாழ்வாயம்மா. சொல்லிய வார்த்தை கேளம்மா, நல்லத சும்மா சொல்லிய வார்த்தை கேளம்மா. கந்தன் கடமன் முகன் சண்முகன் அந்த முருகப்பெருமா உனக்கு புருஷனா வர போறேன். யார் இது? யார் யாரு யார பாத்துட்டு வந்திருக்கீங்க? ஆண்டிப்பை இப்படி எல்லாம் பாத்துட்டு வரலாமா? முருகனை ஒரு நாளும் திருமணம் பண்ண முடியாது. 2ஆம் தாரமால் போவது உலகத்துல சிறப்பு கிடையாது. தரத்திலும் தாரத்திலும் முதல் தரமா போறதான் சிறப்பு. பாத்துட்டு வந்த முருகப்பெருமான் எனக்கு பிடிக்காததுனால குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஒட்டப்பட்ட சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறை கைவரிசை இதெல்லாம் கூட்டி கொடுப்பது அறிவில்லாத மனத்திருமைக்கு அறிவை கூட்டி கொடுத்து ரிட்டன் ஆரம்ப முடியும். எவ்வளவு பெரிய வார்த்தை, இவ்வளவு பெரிய சொந்தக்கார ஒரு நாரதரை பாட்டு கூட்டி கொடுக்கறது. ஏமா வேற யாருக்கு வந்திருக்கீங்க? கூட்டி கொடுக்க தகுதி வேணுமா? எல்லாரும் கூட்டி கொடுக்க முடியுமா? கூட்டி கொடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும் தெரியுமா? சம்பள ஆளுக்கு 600 ரூபாய் சம்பளமா 100 ரூபாய் சேர்த்து கூட்டி கொடுக்கணும். ரேஷன் கடையில் நிறுத்து ரேஷன் போடுறோமா 5 கிலோ அரிசிக்கு 10 கிலோ அரிசியை கூட்டி கொடுக்கணும். அதே போல அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி கொடுத்து அன்பை கூட்டி கொடுத்து வெற்றிவேல் செயராசு போன புத்தியலை கூட்டி கொடுத்து வருவான் கந்தன் திருமணம் முடிப்பான். அதே போல காலையில தம்பி முருகன் சம்பளத்தை கூட்டி கொடுப்பான். சென்று வாருங்கள், போயிட்டு